விஜய மக்கள் ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. நிப்பீங்கல்ல? உணர்வுபூர்வமான பேச்சு. பர்டிகுலராக இன்னைக்கு இந்த டாபிக் வந்து பேசுறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, அது ஸ்கிரிப்ட் அப்படி இப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. பேசுங்க பேசுங்க, நீங்க பேச பேச எதெல்லாம் நெகட்டிவ் ஆகும் எதெல்லாம் பாசிட்டிவ் ஆகும் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த டைம் வந்து ஓப்பனா சொல்றேன், மக்கள் சப்போர்ட் விஜய்க்கு பயங்கரமா இருக்கு. இது தெரியாம வந்து நிறைய பேர் நீங்க வந்து மூக்க வாய காதை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ்ல தான் போய் முடியும். ஷுவரா சொல்றேன். அது என்ன கலர்ல போட்டு வந்து உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. தலைவரே சொல்றத கேளுங்க தலைவரே, விஜய் ஜெயிச்சிருவார் தலைவரே, ஒண்ணும் பண்ண முடியாது தலைவரே. ஏன் தலைவரேன்னு சொல்றேன்னா, அவர் இப்ப நமக்கு சிஎம்மா இருக்காருல்ல, அப்ப தலைவர் தானே. அதனால என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக சொல்றேன். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஏரியா ஏதோ பொன்னேரின்னு நினைக்கிறேன். அங்கே உள்ளதுனால நியூஸ் சேனல்ல லாஸ்ட்ல கட்டிங்ல அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, விஜய் வந்து இப்போ வந்து வர்றதுனால தான் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாரு, 10th 12th இது முன்னாடி கொடுத்துருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முதல் படத்தில் ஆரம்பிச்சு லாஸ்ட் படம் வரைக்கும் ஃபுல் படத்தோடைய பேரை வந்து சொல்லுவாங்க. அதோட பேப்பர் கட்டிங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. 90s கிட்ஸ்ல பாய்ஸ் கேர்ள்ஸ்னு ஒரு ஒரு ஃபேன்ஸ் கேங்கு. தளபதி விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களாம் வந்து அவர் எங்கெங்க என்னென்ன பேசியிருக்காரோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து 90s கிட்ஸ்லயே வந்து இப்போ ரொம்ப பேக்ல இருப்பாங்க இல்லையா, 8990 அதில் உள்ளவங்க சொல்றது, எனக்கு சீனியர் நான் சொல்றது, அவங்களாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் பல விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்க போட்டோஸ்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா 2012-13 வந்து பாண்டிச்சேரி, புதுவை அங்க உள்ளவங்களுக்கு வந்து 10th 12th வந்து பிரைஸ் கொடுத்தது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த 10th 12th பிரைஸ் கொடுத்தது அந்த போட்டோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எடுத்து இறக்கி விடுறோம், அதனால அது இது நொட்டை சொல்றதுக்குலாம் இங்கே சான்ஸே கிடையாது, வேலையே இல்லை. இது போக வந்து இன்னும் நிறையா இருக்கு. எந்த மாதிரி அப்படின்னா, கம்ப்யூட்டர் இது பண்ணாங்க இல்லையா, ஃப்ரீ கம்ப்யூட்டர் எஜுகேஷன், அந்த போட்டோஸ், எந்த ஏரியா, என்ன போட்டோ, எப்போ எடுத்ததுன்ட்டு நிறைய இருக்கு. ஏன்னா தெரியாம சொல்லிடுறது. இப்போ தெரியாம சொல்றதுன்னா எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு போய் தான் பேசுறோம். ஸோ போட்டோலாம் கலெக்ட் பண்ணி வச்சு அதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சாங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதுல வந்து என்ன போட்டோ இருந்தது அப்படின்ட்டு ஃபுல்லா வந்து எனக்கு என்னால வந்து இதுல போட முடியலாட்டா கூட நான் சொல்றது எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து இருக்கும். சாலிகிராமத்துல அருணாச்சலம் ரோடு 12/45 இதுதான் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் கொடுத்த அந்த கட் அவுட் நான் பார்த்தது. இப்ப இருந்து அவங்களுக்கு காட்டிடுவேன். இப்ப நான் வேற ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன். அது போக வந்து இன்னொன்றுல வந்து எனக்கு இந்த அஸ்கலஸ்கா சாங்ல ஒரு போட்டோ இருக்கும் இல்லையா, அந்த போட்டோ பூங்கொத்தோட வச்சு டிசைன் பண்ணி சைடுல அது 2012-13 எனக்கு தெரியல. அந்த போட்டோஸ்லாம் நான் பார்த்தது ஞாபகம் இருக்கு. அது வந்து 10th 12th பிரைஸ் கொடுத்தது. என்னடா வரைஞ்சு கட்டி வாடுறேன் அப்படின்லாம் உண்மையை தான் சொல்றேன். சரியா, யார் என்ன பண்ணாலும் போன வீடியோல கூட நம்ம பேசும்போது திராவிட இயக்கம் ஸ்டார்டிங்ல வந்து மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணி நிறைய பண்ணியிருக்கு அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, தளபதி விஜய நெகட்டிவா எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போய்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவரோட வளர்ச்சி வந்து பயங்கரமா இருக்கும். அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் டாபிக் என்ன இருக்கு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நல்லகன் ஐயா பற்றிய ஒரு செய்தி வந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போக வந்து என்னென்ன டாபிக்லாம் இருக்கு, சினிமா சார்ந்த செய்திகள், அரசியல் சார்ந்த செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் விடுற மாதிரி தெரில. எல்லாருமே வந்து போட்டு அடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படின்றது, மக்கள் சப்போர்ட் பயங்கரமா இருக்குது. அதை பத்தி உங்களுக்கு வந்து வேல்யூ பண்ணல அப்படின்னா அது வந்து ஹைலி ரிஸ்க்ல போய் முடியும். யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்றாங்க, எந்தெந்த கட்சியில இருந்து வந்து ஜாயின் பண்றாங்க, ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு எடுத்து பார்த்தாலே குறைஞ்சது 30 to 40 வருஷம் இருக்கு வெளிக்கட்சியிலேருந்து உள்ள வர்றவங்களுக்கு, பொறுப்புல வச்சவங்க. ஸோ இது ஃபுல்லா பார்க்கும்போது வந்து இது எங்க மாதிரி போகும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நம்ம வந்து அரசியல் பேச போறது இல்லை. நம்ம ஜாலியா அப்படி போற போக்கில் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்ட்டு இது ஒன்று இப்போ அப்படியே டங்குன்னு போய்கிட்டு இருக்கா. போட்டுங்க.
முட்டைக்கலைக்கு சாங் வேற ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. நான் ரீசெண்டாக வந்து ஒரு சாங்ஸில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹிந்தி சாங்கு, தில் லகானா மானாத்தா. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அடிச்சு பார்த்துருவோம். தில் தில் லகானா மானாத்தா அடிக்கும் போதே வந்துருச்சு. தில்னு அடித்தேன், தெரியுதா? தெரியுதா? தெரிலன்னா நீங்கள் டிஐஎல்னு அடிங்க, தில் லகானா மானாத்தான்னு வந்துடும். ஸோ அந்த பாட்டில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் கேட்கும்போதே ஏய் தம்பி செம்மையா படுறடா செம்மையா படுறடா அந்த ஃபீல் வந்து கொடுத்தாப்புல. அந்த குட்டி பையன் யார் அப்படின்னு காட்டுறேன். இதுக்கடுத்து வருவான் இந்த பையன் தான், உங்களுக்காக போடுறேன். கேக்குதா? ரிப்பீட் மோட்ல போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது செம்மையா இருந்தது. கிஷோர் மோண்டல் அஃபீஷியல்ன்ற சேனல்ல வந்து அந்த 2 பசங்க பண்ணதற்கும், அதுபோக மற்றதெல்லாம் 70 மில்லியன் அந்த மாதிரி போயிட்டு வீடியோ சாங்ஸ் அஃபீஷியல்ல வந்து நிறைய போயிருக்கு. அந்த பையன் குட்டி பையனுடைய பிக்கை கூட லைட்டாக ஃபயர் பண்ணி ஆர்ட் வரைவாங்கல்ல, பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐ லைக் த வாய்ஸ். கருத்து கருத்துன்ட்டு அவன் ஒரு ஹைப் கொடுப்பான். அந்த பையனோட வாய்ஸ் மட்டும் நமக்கு ஹிந்தி தெரியாது, அப்படிதான் பண்றாங்க. வைப் தான் அந்த சாங்கு. கேட்காதவங்க போய் கேட்டுருங்க, பாருங்க, ரியலி சூப்பர்வா இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஐ என்னதுங்க இது 54 செகண்டுக்கு அடுத்த இது ரீயூனியனோடைய த கேர்ள் ஆர் நாட் ஏஐயா, இதையும் இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கான். ரீயூனியன் ஷூட்டை வந்து ரெட் ஜெயண்டோடைய அஃபிஷியல் சேனல்ல போட்டிருக்காங்க. ஆஜா சாங் த்ரீ ஹவர்ஸ் அகோ தாவக்காவில் இணைகிறார் ஓபிஎஸ்க்கு பேரடி குஷில் விஜயன் போட்டிருக்காங்க. யார் யார் தமிழில் வந்து போட்டிருக்கு, யார் வராங்கன்னு தெரியல. யாரும் நினைக்கிறாங்களா? நம்ம யார் நினைக்க போறாங்க? நேற்று பரிதாபங்களோட ஸ்டார்ட் அப் காமெடி பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். ஆஹா, சேலம்ல ஒரு வீடியோ வந்திருக்கு. என்ன வீடியோ தெரியுமா? எனக்கு இந்த விளம்பரம் தான். ஒஸ்டா ஏதோ போய்கிட்டு இருக்கு போல. சேலம் பஸ் ஸ்டாண்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழ் 24/7 வந்து கொஞ்சம் போல்டா நியூஸ் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ரீசெண்ட் டயத்துல ஃபுல்லாவே மக்களுக்கு வந்து நம்ம உண்மையா இருந்தா போதும், யாருக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி எதுவா இருந்தாலும் அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், இதில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் கொடுத்து கையில வந்து பூத்தட்டை கொடுத்து காலில் போடுறதுக்கு அப்படின்ட்டு எந்த கட்சி இந்த வேலையை பார்த்துச்சு அப்படின்றது நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே போய் பார்த்துக்கோங்க. இது கையை தூக்குனே ஆஃப் ஆயிடுச்சு, ஏன் அப்படின்னு தெரியல. போல்டா ஒரு பெரிய விஷயத்த எதுக்குறாருன்னா, அவருக்கு சப்போர்ட்டா ஒரு டீம் அமைஞ்சிருச்சுன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க காலி பண்ணிடுவாங்க. ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன், ஷாக்கிங் வீடியோன்னு போட்டு
சிசிடிவியில் தான் செக் பண்ணணும். போய்கிட்டு இருக்காங்க அந்த இதில். சேலம் பஸ் ஸ்டாண்ட் இஷ்யூன்ட்டு நீங்கள் அடிச்சு நீங்களே பார்த்துக்கோங்க. அதில் அப்புறம் எதுக்குடா நீ வந்து உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. அது அப்படி தான். நேற்று ஒரு கேனிபல் வீடியோ போட்டதுக்கு வீஸ் போகலை. டிஎம்கே பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு 10 இயர்ஸ் பிஃபோர் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நிறைய இருக்கும். அதில் பர்டிகுலராக இந்த விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி வைக்கிறாங்க இல்லையா? அதில் ஃபுல்லாக டேலண்ட்ஸை ஃபுல்லாக அங்கீகாரம் பண்ணி தூக்கிடுவாங்க அவங்க. தூக்கிட்டு அதுக்கப்புறம் கட்சியில் உள்ளவங்கலாம் நல்லா பேசுகிறவங்களாம் பார்த்து பயந்து இங்கே வந்துடவே கூடாதுலாம் நினைப்பாங்க. அது மேலிடத்துக்கு தெரியாது. அப்படிலாம் இருப்பாங்களான்னு கேட்டால் ஷுவர், எனக்கே தெரியும். அது வந்து ரீசெண்ட் டயத்தில் அப்படி போயிட்டு இருக்குது. பட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து தூக்குன ஆளுகள் எல்லாமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்கள இப்போது ஸ்டேஜில் விட்டாலும் அடித்து தெறிக்க விட்ருவாங்க, நகட்டி எடுத்து விட்ருவாங்க. அவங்களாம் இருக்கிறாங்க. எதுக்கு இப்போ நான் அதை சொல்கிறேன்னா, எனக்கு ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்தது. அதில் ஒரு பொண்ணு வந்து டெனிம் ஷர்ட்டில் பேசினது. கொஞ்சோண்டு வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்தாலும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேசும்போது லைட்டாக திக்கல் திணறல் அப்படி வந்தால் கூட அப்படியே மேனேஜ் பண்ணி சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அது பார்த்தேன். அந்த மாதிரி டிவிகேலேருந்து போட்டி நடத்தணும். போட்டியில் நடத்துனாங்கன்னா உள்ளே வளைச்சி வளைச்சி களத்தில் இறக்கி விட்ருவாங்க ஒரு கூட்டமே. அவங்க ஒரு 100 எடுத்தாங்கன்னா இவங்க ஒரு 200 எடுத்து இறக்கி விட்டாங்கன்னா அடித்து நகர்த்திடுவாங்க. அந்த ஐடியா இன்னும் தோணலையா? இனிமேல் தான் பண்ணுறாங்களா? இல்லை ஏற்கனவே எடுத்தது எனக்கே தெரியாமல் இருக்கா? இன்னும் யாருக்கும் தெரிலையா? அது போன்ற தகவல் எதுவும் தெரியலை. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, டேலண்டான பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து அவங்க வந்து அடையாளம் கண்டு இறக்கி விட்டு அப்போ இருந்தே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்துன்ட்டு. இது தளபதி விஜய் இதை பண்ணியிருந்தாருன்னா அது வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சியிலேருந்தும் இந்த விஷயத்த வந்து பண்ணாங்க. ஒரு ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு 10 to 15 பேர் தான் இறக்குனவங்க. 10 to 15 பேர் சும்மா ஸ்டேஜில் தெறிக்க விட்டுருந்தாங்க. டஃப் கொடுப்பாங்க அவங்கள இறக்கி விட்டா. அந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் அவங்கள வச்சு இது பண்ணாங்க. அதில் யாருக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க என்னன்ற டீட்டெயில் தெரில. அப்படியே கேஷுவலாக அப்படி பார்ப்போம்ல, அப்படி பார்க்கும்போது ஃபயர் ஸ்பீச்சாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. நான் மேலே தலைப்பை ஒன்றா போட்டுட்டு தில்லகனா மனத்த அந்த சாங்குடைய டைட்டில் மட்டும் போட்டுட்டு இருக்குன்னா அது ரிலேட்டடாகவே வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா அதுவே வருது வேற வரலையே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இதில் நான் ஒரு எடிட் போட்டிருக்கேன் நம்ம மும்பை சினிமாவில். இது வேற சேனல், அது வேற சேனல். அப்படி திரும்பி பார்க்கும்போது போலீஸ் யூனிஃபார்மில் வந்து தெரியல உள்ள எடிட். ப்ளூ ஷர்ட்ல தளபதி இப்படி கை காட்டினது இருக்கும் இல்லையா? என்னடா கை எங்கேயோ ஒத்து போகிற மாதிரி இருக்கு. இதோடைய ஹச்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? டெல்லியில் நார்மல் பிக் தான் நான் பார்த்தேன். இப்போ ஹச்டி வந்திருக்கு. தேங்க்யூ. ஒரு ஹார்ட்டை போட்டு விடுவோமா? இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அப்படி கிளுகிளுப்பாக பார்த்துட்டு போகலாம். கிளாசிக்கினுடைய ரியாக்ஷனுக்கு நான் வந்து ஃபேன்ஸ். குண்டா இருந்தாலும் நீ அழகு, பேரழகு. அவங்க அப்படிதான் பண்ணாங்க, அதுதான் சொன்னேன். வீடியோ வைத்துடன் முடித்துக் கொள்ளலாம்.